குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஏபிபி மெயின்ஸ் கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனர் ஆக்ட்ல சென்ட்ரல் மைனர் ஆக்ட்ல தி எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 வந்து கொஞ்சம் பெரிய ஆக்ட். அதுல நம்ம ரெலவென்ட் போர்ஷன்ஸை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ரெலவென்ட் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து கவர் ஆகும். ஒன்று டெஃபினிஷன் செக்ஷன்ஸ், அதுக்கு அடுத்து அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ் இந்த ரெண்டு விஷயங்களும் டிஸ்கஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 இதை பத்தி நம்ம முதல்ல பார்க்க போறோம். இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 உடைய அப்ஜெக்டிவ் அதை பத்தி தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an act to consolidate the laws relating to ஜெனரேஷன், உற்பத்தி, டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரேடிங் அண்ட் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இந்த விஷயங்களுக்காக. சரியா? அண்ட் ஜென்ரலி ஃபார் டேக்கிங் மெஷர்ஸ் கண்டியூசிவ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரி, ப்ரொமோட்டிங் காம்படிஷன் தேரின், protecting interest of consumers and supply of electricity to all areas, rationalization of electricity tariff. அப்போ ஓரளவுக்கு சீரான முறையில் அதை வைப்பதற்கான ஒரு விஷயமும் இந்த ஆக்ட் கீழே வரும். என்ஷூரிங் டிரான்ஸ்பரண்ட் பாலிசிஸ் ரிகார்டிங் சப்சிடிஸ், நம்ம கொடுக்கக்கூடிய மானியங்கள் தொடர்பாக ஒரு வெளிப்படையான திட்டங்களை இது பண்ணுவது. தென் ப்ரொமோஷன் ஆஃப் எஃபிஷியன்ட் அண்ட் என்விரான்மெண்டலி benign policies, constitution of Central Electricity Authority, regulatory commissions, and establishment of appellate tribunal and for matters connected therewith or incidental thereto அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நோக்கம். அதாவது எது எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா A to Z அப்படின்னு சொல்லலாம். starting from generation, then transmission, then distribution, then trading and use of electricity and with other aspects with regard to these things. So இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003. சரியா? ஸோ எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 வந்து இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் இது எப்போ நடைமுறைக்கு வந்தது அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். 2003ல ஜூன் 10th அன்னைக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன்ஸ்ல முக்கியமான டெஃபினேஷன்ஸை பார்க்க போறோம். டெஃபினேஷன்ஸ் வந்து செக்ஷன் 2 ஆஃப் திஸ் ஆக்ட். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? சென்ட்ரல் மைனர் ஆக்ட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 உடைய அப்ஜெக்டிவ் நோக்கத்தை பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸை மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் வந்து கொஞ்சம் வாஸ்ட் ஆக்ட். நமக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் செக்ஷனும் அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ் இது ரெண்டு தான் நமக்கு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த டெஃபினேஷன் செக்ஷன் 2 அந்த செக்ஷன் 2ல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 2ல 5 சப்செக்ஷன் 5ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எது சம்பந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெனரேட்டிங் கம்பெனி ஓன்லி ஆர் பார்ட்லி ஓன்டு பை இட் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரேட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லும் போது மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அந்த நிறுவனம் மத்திய அரசாங்கத்துடையதாக இருந்தால், அதை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மத்திய அரசாங்கத்துடையதாக இருந்தால், அப்போ அங்க அந்த மாதிரியான கேசஸ்ல அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் பவர் கிரிட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த பவர் கிரிட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய ஆளுமைக்கு கீழே உள்ள ஒரு நிறுவனம். ஸோ அப்போ அந்த இதுல வந்து யார் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் த appropriate government to make changes or to take any decision or implementing new things. சரியா? அதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கு. Then 2 in relation to any interstate generation
transmission, trading, or supply of electricity, and with respect to any mines, oil fields, railways, national highways, airports, telegraphs, broadcasting stations, and any works of defense, dockyard, nuclear power installations. ஸோ அப்போ ரெண்டாவது ஆஸ்பெக்ட்ஸ் வந்து லைக் என்னது ஆயில் ஃபீல்டு, ரயில்வேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம், அதாவது மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனங்கள். அதை தவிர்த்து இன்டர் ஸ்டேட் ஜென்ரேஷன் ஆர் டிரான்ஸ்மிஷன், ட்ரேடிங் ஆர் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படி இருந்துச்சுன்னா அதுலயும் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இன்டர் ஸ்டேட் ஜென்ரேஷன் இருக்கலாம், இல்ல டிரான்ஸ்மிஷன் இருக்கலாம், இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கலாம், எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அது வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட அதை என்ன பண்றாங்க, அதோட டிரான்ஸ்மிஷன் வந்து வெளி மாநிலங்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி ட்ரேடிங், அதோடைய இதை வந்து என்ன பண்றாங்க, விலை பேசி சில மாநிலங்களுக்கு அதை விற்கவும் நாம் செய்கிறோம், தென்னிந்திய மாநிலங்களுக்கு. அப்போ இந்த இது வந்து எது கீழே வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த இதுக்கு கீழே வரும். தென் தேர்ட் ஒன், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நேஷனல் லோட் டெஸ்பேச் சென்டர் அண்ட் ரீஜனல் லோட் டெஸ்பேச் சென்டர், தேசிய அளவுல ஒரு ஒரு பூல் மாதிரி இருக்கும், அதாவது எல்லா இடத்துலயும் இருக்கிறத ஒரு இடத்துல கொண்டு வந்து இது பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு மாநிலத்தின் ஒவ்வொரு இடத்தின் தேவைக்கு ஏற்ப அதை என்ன பண்ணுவாங்கன்னா பகிர்ந்து அளிப்பார்கள். ஸோ அப்போ அந்த மாதிரியான லோட் டெஸ்பேச் சென்டர் வந்து நேஷனல் லோட் டெஸ்பேச் சென்டராக இருந்தாலோ அல்லது ரீஜனல் லோட் டிஸ்பேச் சென்டராக இருந்தாலோ அது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் ஃபார் தட் திங்ஸ். சரியா? தென் ஃபோர்த் ஒன், in relation to any works or electric installation belonging to it or under its control. ஸோ அது தன்னுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய என்ன பண்றாங்க, ஒரு ஒர்க்கோ அல்லது எலக்ட்ரிக் இன்ஸ்டாலேஷன், ஒரு புதுசாக எதையோ ஒன்று நிறுவுறாங்க, ஒரு பெரிய ஹை டவர் கோபுரத்தை நிறுவலாம், இல்ல எலக்ட்ரிக் லைன்ஸ், கேபிள்ஸ் அதெல்லாம் நிறுவுறாங்க அப்படின்னா அப்போ அது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இது கீழே வரும். இன் அதர் கேசஸ், இப்போ நம்ம பார்த்த இதை தவிர மற்ற விஷயங்களாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அண்டர் திஸ் ஆக்ட். சரியா? ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா என்ன, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5 கீழே எந்தெந்த கேசஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. அதில் குறிப்பிடப்படாத மற்ற விஷயங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. போர்டு அப்படிங்கிறது என்ன, சப்செக்ஷன் 7ல போர்டு அப்படிங்கிறது means a state electricity board constituted before the commencement of this act under subsection 1 of section 5 of the Electricity Supply Act 1948 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆக்ட்ல எங்கெங்க போர்டுன்னு குறிப்பிடப்படுதோ அது ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டை குறிக்கும். அப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அதை பத்தி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, board constituted under commencement of this act under subsection 1 of section 5 of the Electricity Supply Act 1948 அப்படிங்கிற அந்த இதுக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். சரியா? தென் சப்செக்ஷன் 6 ஆஃப் செக்ஷன் 2, அத்தாரிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி ரெஃபர் டு இன் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 70 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது தவிர பல விஷயங்கள் இருக்கு. சேர்பர்சன்னா யாரு, அதே மாதிரி கம்பெனினா என்ன, சென்ட்ரல் கமிஷன்னா என்ன, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எலக்ட்ரிக் லைன் அப்படிங்கிறது என்ன, எலக்ட்ரிக் பிளான்ட் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டினா என்ன, இந்த மாதிரி பல டெஃபினிஷன் செக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ் அந்த சாப்டருக்கு நம்ம போக போறோம். பார்ட் 14 இந்த ஆக்ட்ல அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ் வந்து செக்ஷன் 135ல இருந்து செக்ஷன் 152 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ். அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ் இதுதான் முக்கியமான செக்ஷன் எலக்ட்ரிசிட்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும். 135ல ஆரம்பிச்சு 152 வரைக்கும் போகக்கூடிய ஒரு விஷயம். செக்ஷன் 135 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, theft of electricity. theft of electricity. ஸோ இப்போ நமக்கு தெரியணும், தெஃப்ட்ங்கிறது நம்ம ஐபிசியில் படிச்சிருப்போம் செக்ஷன் 378ல. அப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி திருடப்பட்டா நம்ம போய் லோக்கல் ஸ்டேஷன்ல ஐபிசியில் செக்ஷன் 378 கீழே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செக்ஷன் 135 ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 அதுக்கு கீழே தான் கொடுக்க முடியும். ஸோ எதெல்லாம் தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது செக்ஷன் 135ல சொல்லப்பட்டிருக்கு. நார்மலா நமக்கு தெரியும் தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிசிட்டியை பொதுவாக எப்படி கொடுக்குறாங்கன்னா பை வே ஆஃப் லைசன்ஸ். லைசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக ஒரு குறிப்பிட்ட ரேட்ல
ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன பண்றாங்க? மின்சாரத்த வழங்குறாங்க. ஸோ அப்ப அதை தவிர்த்து மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்துவது, செலவிடுவது, இதையெல்லாம் பண்றது தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதுல வரும். சரியா? பொதுவா வந்து இந்த தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியோடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராங்ஃபுல் கெயின் வரக்கூடிய அந்த மின் கட்டணத்தின் தொகையுடைய அளவ குறைப்பதற்கோ, அல்லது இல்லாமல் ஆக்குவதற்கோ செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் வந்து அவருடைய சாரகாம்சம். தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஒய் எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் இஸ் டன் அப்படின்னா, ராங்ஃபுல் கெயின் ஆஃப் அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு ராங்ஃபுல்லி லூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எலக்ட்ரிசிட்டி போர்ட் இஸ் கோயிங் டு ராங்ஃபுல்லி லூஸ். அப்போ சில பேர் கமர்ஷியல் பர்ப்பஸ்க்கு ஒரு பர்ட்டிகுலர் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹவுசிங் யூனிட்ட லைசென்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்போ அதுக்கான அந்த டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கமிஷன் இஸ் எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒரு ட்ரேடு தான் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி ட்ரேடு. அவங்க வந்து என்ன பண்றாங்க, கன்சியூமர்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட பணத்திற்காக லைசென்ஸ் குடுக்குறாங்க. அவங்க வந்து அத பயன்படுத்திக்கிட்டு அதற்கான கட்டணத்த செலுத்துறாங்க. அப்ப அந்த பயன்பாட்டின் அளவு என்ன? ஒவ்வொரு வகையான பயன்பாட்டிற்கான வழிமுறைகள், அதற்கு இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸ், ரேட்டு, ஒரு யூனிட் வந்து ஒரு இதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் மாறுபடுது. ஒரு கமர்ஷியலுக்கும், மற்றபடி ஒரு டொமஸ்டிக் சர்வீசஸ்க்கும். ஸோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள மீறி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டில ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 135 ஹூஎவர் டிஸ்ஹானஸ்ட்லி அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப தெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே டிஸ்ஹானஸ்ட்லி அப்படிங்கிற அந்த இது இருக்கணும். அதாவது வேண்டுமென்றே தெரிந்தே ஏமாற்றும் அந்த எண்ணத்தில செய்யக்கூடியதா இருக்கணும். ஏ tapes, makes or causes to be made any connection with overhead, underground or underwater lines or cables or service wires or service facilities of a licensee or supplier as the case may be அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து என்ன பண்றாங்க, இன்னொருவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை டேப் செய்வதோ அல்லது அதிலிருந்து சில கனெக்ஷன்ஸ பெற்றோ என்ன பண்றாங்க, அவர்கள் பயன்படுத்திக்கிறார்கள். இது வந்து எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் அப்படிங்கிற அந்த இதுக்கு கீழ வரும். தென் பி tampers a meter, installs or uses a tampered meter, current reversing transformer, loop connection or any other device or method which interferes with accurate or proper registration, calibration or meeting of electric current or otherwise result in a manner thereby electricity is stolen or wasted அப்படின்னு சொல்றது. முதல் விஷயம் என்னது, திருட்டு கனெக்ஷன். லைசன்ஸிங்கிறவர் அவர் தன்னுடைய பேர்ல அந்த லைசன்ஸியாக இல்லாமல் வேற ஒருத்தருடைய அந்த இதுல இருந்து டேம்பர் பண்ணி டேப் பண்ணி பண்றது ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை யூசிங் டேம்பர்டு மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு சரியான முறையில் இயங்காத அந்த எலக்ட்ரிக் மீட்டரை பயன்படுத்துவதன் மூலியமாக ஓடக்கூடிய அந்த யூனிட்டை விட குறைத்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைய உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அது 135 1B. Then 1C damages or destroys an electric meter apparatus equipment or wire or causes or allows any of them to be so damaged or destroyed as to interfere with the proper or accurate metering of electricity. அப்ப யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்த என்ன பண்றாங்க, டேமேஜ் பண்றது. இப்போ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் அந்த காயில் வந்து சுத்துறது வந்து ஸ்லோவா சுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதனால என்ன ஆகும்னா, அந்த மீட்டர் இதுவாகும். இது சி அப்படிங்கிற இதுல வரும். டேமேஜிங் ஆர் டெஸ்ட்ராயிங் த எலக்ட்ரிக் மீட்டர் ஆர் apparatus ஆர் அதர் எக்யூப்மென்ட். தென் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசஸ் எலக்ட்ரிசிட்டி த்ரூ எ டேம்பர்ட் மீட்டர் ஆர் இ uses electricity for the purpose other than for which the usage of electricity was authorized. நான் இதான் ஏற்கனவே சொன்னேன். எந்த பயன்பாட்டிற்காக நீங்கள் மின்சாரத்தை பெற்றிருக்கிறீர்களோ, உங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கோ, அந்த பயன்பாட்டை தவிர்த்து மற்ற பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதும் திருட்டு அப்படிங்கிற அந்த கேட்டகரியில தான் வரும். தென் எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so as to abstract or consume or use electricity shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years or with fine or with both. ஸோ அப்போ நம்ம இப்ப ஒரு 5 வகையான தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம். அப்படி அந்த இந்த 5 மேல குறிப்பிட்ட இந்த 5 வகைகள்ல யாராவது ஒரு செயலை செஞ்சிருந்தா, அவங்களுக்கு எத்தனை வருட சிறை தண்டனை பார்த்தீங்கன்னா, imprisonment which may extend to 3 years or with fine or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஃபைன பொறுத்தவரைக்கும் மற்ற விஷயங்கள் பின்னாடி வரக்கூடிய இதுல சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். புரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகையிலயும் இருக்கு. ஸோ யாரு வந்து அதற்கான அத்தாரிட்டி, இத வந்து செக் பண்றதுக்கு, அந்த ஃபைன இம்போஸ் பண்றதுக்கு, மற்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து இந்த இதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு.
provided that in a case where the load abstracted, consumed or used or attempted abstraction or attempted consumption or attempted use one does not exceed 10 kilowatt, the fine imposed on first conviction shall not be less than 3 times the financial gain on account of such theft of electricity. And in the event of second or subsequent conviction, the fine imposed shall not be less than 6 times the financial gain on account of such theft or electricity அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 கிலோவாட்டுக்கு கீழே உபயோகப்படுத்தக்கூடிய மின்சாரத்துல இந்த மேல சொன்ன வகையில திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவர்கள் எந்த அளவிற்கு லாபத்தை சம்பாதித்தார்களோ இந்த திருட்டின் மூலியமாக அந்த லாபத்தின் லாபத்தை விட 3 மடங்கு அபராதமாக விதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் மீண்டும் இதே தவறை செய்யும் பொழுது 6 மடங்கு வந்து என்ன பண்ணலாம், அந்த அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபைன் இம்போஸ்ட் ஷால் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் இவ்வளவுதான் விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி, இஃப் இட் எக்ஸீட்ஸ் 10 கிலோவாட், இதுக்கான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து there is also imprisonment வழங்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, exceeds 10 kilowatt to exceeds 10 kilowatt, the fine imposed on first conviction shall not be less than 3 times the first financial gain on account of such theft of electricity. And in the event of second or subsequent conviction, the sentence shall be imprisonment for a term not less than 6 months, but which may extend to 5 years, and with fine not less than 6 times the financial gain on account of such theft of electricity அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 10 கிலோவாட்டுக்கு மேல இவர்கள் அந்த திருட்டில் ஈடுபடும் பொழுது அவர்கள் முதல் கன்விக்ஷனாக இருந்தால் அவர்களுக்கு என்ன பண்றாங்க, வெறுமனே ஃபைன் மட்டும் இம்போஸ் பண்றாங்க. 2வது முறை கன்விக்ஷன் ஆகும் போது ஃபைனோடு சேர்த்து அவர்களுக்கான அது சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 months to 5 years அவங்களுக்கான சென்டென்ஸ் இம்போஸ் பண்ணும்போது. இட் இஸ் த கேஸ் வேர் the power consumed or the theft involved is exceeding 10 kilowatt. சரியா? அதே மாதிரி 2வது விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா, provided further that in the event of second and subsequent conviction of a person where the load abstracted, consumed or used or attempted abstraction or attempted consumption or attempted use exceeds 10 kilowatt, such person shall also be debarred from getting any supply of electricity for a period which shall not be less than 3 months, but which may extend to 2 years, which shall also be debarred from getting electricity supply for that period from any other source or generating station அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை தவிர்த்து அவர்கள் 3 மாதங்கள் முதல் 2 வருடங்கள் வரை வேறு எந்த வகையிலான மின் இணைப்புக்கும் தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான மின் திருட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மின் திருட்டு யாருடைய இதுல இருந்து திருடப்படுகிறதோ அவர்கள் உடனடியாக அந்த மின் இணைப்பை துண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துண்டிச்சுட்டு அது சம்பந்தமா ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத 1A சொல்லப்பட்டிருக்கு. வித்வுட் prejudice to the provisions of this act, the licensee or supplier as the case may upon detection of such theft of electricity immediately disconnect the supply of electricity அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Provided that only such officer of the licensee or supplier as the authorized for the purpose by appropriate commission or any other officer of the licensee or supplier as the case may be of the rank higher than the rank so authorized shall disconnect the supply line of electricity. யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய வகையில ஒரு அபராதமோ அல்ல மற்ற விஷயங்களையோ ஒருவர் செலுத்தி விட்டால் அதிலிருந்து 48 மணி நேரத்திற்குள் அவருக்கு மீண்டும் மின் இணைப்பினை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 135 சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து சப்செக்ஷன் 2 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, அதிகாரிகளுடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த சப்செக்ஷன் 2 சொல்லப்பட்டிருக்காங்க. சப்செக்ஷன் 1 வாட் அமௌண்ட்ஸ் டு தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம் செக்ஷன் 135. அதுக்கு அடுத்து சப்செக்ஷன் 2 என்னன்னா the powers of officers of the commissions or the boards அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. Subsection 2, any officer of the licensee or supplier as the case may be, any officer
of the licensee or supplier as the case may be, authorized in this behalf by the state government may A. Enter, inspect, break open and search any place or premises in which he has reason to believe that electricity has been used unauthorizedly. அப்போ அவர்களுக்கான அந்த அதிகாரங்களை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to search, seize and remove all such devices used for unauthorized use. ஸோ முதல் விஷயங்கள் அந்த இடத்திற்கு சென்று தேடுவது, தேவைப்பட்டால் பிரேக் ஓபன் பண்ணி உள்ள நுழைவது, மற்ற விஷயங்களை ஃபர்ஸ்ட் இதுலயும் தென் பில என்ன பண்றாங்க, உள்ள போனதுக்கப்புறமா சர்ச் பண்றதுக்கு, சீஸ் பண்றதுக்கு, ரிமூவ் பண்றதுக்கு அத விஷயங்களை அதற்கான அதிகாரங்கள் இந்த இதுல வழங்கப்பட்டிருக்கு. தென் சி எக்ஸமைன் ஆர் சீஸ் any book of account or documents which is in his opinion shall be useful for relevant to proceeding in respect of offense and allow the person from whose custody such book of account are seized to take copies thereof or to take extracts therefrom in his presence அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேவைப்பட்டால் இது சம்பந்தமான ஆவணங்கள் மற்றும் மற்றைய பொருட்கள் டாக்குமெண்ட்ஸை என்ன பண்ணிக்கலாம், கைப்பற்றலாம். கைப்பற்றும் பொழுது அதுல ஒரு காப்பியை அந்த எவர் ஒருவர் தவறு செய்தாரோ அவர் வைத்துக் கொள்வதற்கு அவருக்கு அனுமதிக்கலாம். ஏன்னா இது ப்ரொசீடிங்ஸ்ல பின்னாடி தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எலக்ட்ரிசிட்டி கார்டுல அந்த டைப் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 1 அப்படின்னா ரெசிடென்ஷியல்னு அர்த்தம். அதே மாதிரி 5ன்னு போட்டிருந்தா கமர்ஷியல் அப்படின்னு அர்த்தம். 2A 1ன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த டாரிஃப் வந்து மாறுபடும். ஸோ அப்போ அவர் வாங்கி இருப்பது எதற்கான ஒரு இது, பட் ஆனால் பயன்பாட்டில் இருப்பது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வரும். சரியா? தென் 3 ஆஃப் சப்செக்ஷன் 1 செக்ஷன் 135ல சப்செக்ஷன் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the occupant of the place of search shall remain present during the search and the list of all things seized in the course of such search shall be prepared and delivered to such occupant who shall sign the list அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Provided that no inspection, search and seizure of any domestic places shall be carried out between sunset and sunrise except in the presence of an adult male member occupying such premises அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நார்மலாக பகல் வேளையில் இந்த தேடுதல், கைப்பற்றுதல் போன்ற விஷயங்கள், அகற்றுதல் போன்ற விஷயங்கள் செய்யப்பட வேண்டும். அப்படி இல்ல அவசரமா பண்றோம் அப்படின்னா அந்த குடும்பத்தின் மூத்த ஆண் உறுப்பினர் இருப்பதை உறுதி செய்ய கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வித் ரிகார்ட் டு திஸ் சர்ச், சீஷர், அரெஸ்ட், அதே மாதிரி ரெக்கவரி, ரிமூவல் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் வில் அப்ளை அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இதான் செக்ஷன் 135. தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல 4 முக்கியமான விஷயங்களை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம், ஒரு எதெல்லாம் திருட்டு அப்படிங்கிற கேட்டகரியில வரும், அப்புறமா அதற்கான தண்டனை என்னங்கிறத பார்க்குறோம். தென் ரெண்டாவது பவர்ஸ் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் டு கோ அண்ட் சர்ச் அண்ட் சீஸ் அண்ட் இது. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பவர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து தேர்ட் கேட்டகரி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர்களுடைய முன்னாடி இதை பண்ணணும், அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும். அந்த குடியிருப்போட அல்லது அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர்கள் முன்பு அந்த சர்ச்சோ சீஷரோ பண்ணணும், அதை ப்ராப்பரா சைன் பண்ணிக்கணும்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, அது எப்போ பண்ணணும், பிஃபோர் சன்ரைஸ் அண்ட் பிஃபோர் சன்செட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பட் நாட் பிட்வீன் சன்செட் அண்ட் சன்ரைஸ் அப்படின்னு சொல்றது. லாஸ்ட் ஆஃப் ஃபோர்த் வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் வில் அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தென் மூவிங் ஆன் டு செக்ஷன் 136 theft of electric lines and materials. ஸோ செக்ஷன் 135 வந்து theft of electricity, மின்சாரத்தை திருடுவதை பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா பொருட்களை திருடுவது, எலக்ட்ரிக் லைன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். அப்போ அந்த மின்சாரம் செல்வதற்கு தேவையான பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த காப்பர் ஒயர் அல்லது அந்த கேபிள் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், அதை திருடுவதற்கு என்ன தண்டனை, அது பற்றி விளக்குவதுதான் செக்ஷன் 136. ஸோ 136 வந்து theft of electric lines and materials. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 சப்செக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1 பார்ப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, whoever dishonestly whoever dishonestly A cuts or removes or takes away or transfers an electric line, material or meter from a tower, pole or any other installation or place of installation or any other place or site where it may be rightfully or lawfully stored, deposited, kept, stocked, situated or locked, including during transportation without the consent of the licensee or the owner as the case may be, whether or not the act is done for profit or gain அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எடுப்பதே குற்றம் அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம். உனக்கு ராங்ஃபுல் ப்ராஃபிட்டுக்காக எடுத்தனா, ராங்ஃபுல் கெயினுக்காக எடுத்தனா அப்படிங்கிற விஷயமே நமக்கு தேவையே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி இது வைக்கக்கூடியவர்கள் வந்து பொதுவான வகையில வாடகை தரல அப்படிங்கிறதுக்காக நான் அதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுவும் திருட்டு தான், அதையும் பண்ண முடியாது. சரியா? தென் பி
stores, possesses, or otherwise keeps in its premises, custody or control any electric line, material or meter without the consent of owner, whether or not the act is committed for profit or gain. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்தை அகற்றி கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுப்பது தெஃப்ட் தான். அடுத்து ரெண்டாவது விஷயங்கள், அப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்த பொருளை ஸ்டோர் பண்ணி வைப்பது. என்னுடைய பர்டிகுலர் பிரெமிசஸ்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், என்னுடைய ஸ்கிராப் ஷாப்புக்கு நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் குற்றம் தான். தென் சி, loads, carries or moves from one place to another any electric line, material or meter is said to have committed an offense of theft of electric lines அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒன்று அகற்றுவது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், கட் பண்றதோ ரிமூவ் பண்றதோ டேக் அவே ஆர் டிரான்ஸ்பர். ரெண்டாவது அதை ஸ்டோர் பண்றது, அதுவும் குற்றம் தான். ஒருத்தர் தன்னுடைய குடோன்லயோ இல்ல தன்னுடைய இடத்துலயோ ஸ்டோர் பண்றது. மூணாவது அதை என்ன பண்றது, டிரான்ஸ்போர்ட் பண்றது, லோட் பண்றது, அதுதான் வந்து லோட்ஸ், கேரிஸ் ஆர் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இந்த மூன்று விஷயங்களையும் செய்தால் that amounts to theft of electric lines and materials. It is immaterial whether there is some wrongful gain or இல்லையா ப்ராஃபிட் இருக்கா இல்ல கெயின் இருக்காங்கிறது என்னது, இம்மெட்டீரியல், தேவையில்லாத ஒரு விஷயமாக சொல்லப்படுது. சரியா? சோ மேல சொன்ன இந்த மூன்று குற்றங்களை செய்யக்கூடியவங்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years or with fine or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கும் 3 வருடம் வரைக்கும் தண்டனை தான், இதற்கும் 3 வருடங்கள் வரைக்கும் தண்டனை தான். சரியா? அதுக்கு அடுத்து subsection 2, if a person having been convicted of an offense punishable under subsection 1 is again guilty of an offense, then he shall be punishable for the second or subsequent offense for a term of imprisonment shall not be less than 6 months and up to 5 years and shall also be liable to fine which shall not be less than 10,000 rupees அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மறுபடியும் ஒருவர் இதே தவறை செய்தால் அவருக்கு குறைந்தபட்சம் 6 மாதங்களும் அதிகபட்சம் 5 வருடங்களும், நார்மலா அதிகபட்சம் 3 வருடங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு தண்டனை. ஆனால் திரும்பவும் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த தண்டனை பிளஸ் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 136 theft of electric lines and materials. அடுத்து செக்ஷன் 137, இதுவும் பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஐபிசியில் கூட ஒரு செக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம், பனிஷ்மெண்ட் ஃபார் ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம மேல பார்த்தோம்ல செக்ஷன் 136ல, இப்போ அந்த மாதிரியான ஒரு பொருளை நல்ல லாபம் கிடைக்குது, நான் ஒரு ஹார்ட்வேரோ அந்த எலக்ட்ரிக் ஷாப்போ வச்சிருக்கேன், நான் என்ன பண்றேன், அடடா நல்ல மெட்டீரியல் ஆச்சு, அதை நம்ம கம்மியான விலையில வாங்கி வித்துடலாம் அப்படின்னு நான் வந்து இது பண்றேன். ஸோ அப்போ என்னுடைய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 137 பனிஷ்மெண்ட் ஃபார் receiving stolen property. Whoever dishonestly receives any stolen electric line or material knowing or having reason to believe the same to be stolen property shall be punishable with imprisonment of term which may extend to 3 years or with fine or with both அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப அத்தகைய நபர்களுக்கும் அந்த தவறை செய்தவர்களுக்கு என்ன தண்டனையோ அதே 3 வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எய்தர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னாலே எய்தர் இட் மே பி a simple imprisonment or rigorous imprisonment. சரியா? எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல முக்கியமான 3 செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் 135, 136 and 137 பார்த்திருக்கோம். அடுத்து 138, இன்டர்ஃபியரன்ஸ் வித் மீட்டர்ஸ் ஆர் ஒர்க்ஸ் ஆஃப் லைசன்சி. இன்டர்ஃபியரன்ஸ் அதாவது இடையூறு ஏற்படுத்துவது, அது என்ன குற்றம் அப்படின்னு பார்ப்போம். சில பேர் பார்ப்பாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வீட்டு வெளியில இல்ல நம்ம ஏரியால ஒரு காலனில வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இடையூறு ஏற்படுத்துவாங்க. இல்ல அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதனால நன்மை ஏற்பட்டாலும் உங்களுக்கு தானே வருது. சில நேரங்கள்ல டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடை காலங்கள்ல மின்சார தேவை அதிகமா இருக்கும், அது வருவது போதுமானதாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாது. அப்ப அது எக்ஸ்ட்ரா விஷயங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரையோ இல்ல ஏதோ ஒரு இதை வந்து நிறுவுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல இன்டர்ஃபியர் பண்றவங்களுக்கு என்ன தண்டனை, என்ன விஷயம் அப்படின்னு பாக்குறது தான் செக்ஷன் 138. சரியா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 138 இன்டர்ஃபியரன்ஸ் வித் மீட்டர்ஸ் ஆர் ஒர்க்ஸ் ஆஃப் லைசன்சி. whoever a unauthorizedly connect any meter, indicator or apparatus with any electric line through which electricity is supplied by licensee or disconnects the same from any electric line or b unauthorizedly reconnects. ஸோ ஒன்று அந்த லைனுடைய வேற ஒரு லைனை கனெக்ட் பண்ணி மின்சாரத்தை திருடுவது ஒன்று. அது இன்னொன்று என்னன்னா, unauthorizedly reconnects any meter, indicator or apparatus with any electric line when the said electric line or other work has been cut or disconnected. ரீகனெக்ட் பண்றது, அதை வந்து மாற்றி வேறு இதோட சேர்த்து பண்ணுவது, அதுவும் குற்றம் தான் அப்படின்னு சொல்றாங்க. Then C, lays or causes to be laid or connects up any works for the purpose of communicating with any other work
belonging to a licensee. அப்போ 2 பேர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அந்த லைசென்சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் வந்து லைசென்சி வந்து வீட்டுக்கு மட்டும் லைசென்ஸ் வாங்கி வீடு மட்டும் கட்டியிருப்பாரு. பின்னாடி என்ன பண்றாரு, அந்த போர்ஷனுடைய முன்பகுதிய ஒரு 3 கடை கட்டி விட்டுறாரு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த இத வந்து ஆ கனெக்ட் பண்றாரு. எதுக்கு? அந்த புதுசா கடை கட்டும்போது மின்சாரம் தேவைப்படும் இல்லையா? அப்ப அதுக்கு டெம்பரரி கனெக்ஷன் வாங்குறதுக்கு பதிலா, வேற ஒரு இவருடைய இன்னொரு இத கனெக்ட் பண்றாரு. அப்ப அது கூட என்னது? இன்டர்ஃபியரன்ஸ் வித் மீட்டர் ஆர் ஒர்க்ஸ் ஆஃப் லைசென்சி அப்படிங்கிற கேட்டகரியில வரும். சரியா? இதுவும் அப்ப இது அப்ப அந்த மாரியான கேஸ் எதுல வராது? தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டில வராது. அந்த லைசென்சி என்ன பண்றாரு? 3rd கேட்டகரியில lays or causes to be laid or connects up any work for purpose of communicating with any other work belonging to a licensee. Then D, maliciously injures any meter, indicator or apparatus belonging to a licensee or willfully or fraudulently alter the index of any such meter, indicator or apparatus shall be punishable with extend to 3 years or with fine which may extend to 10,000 rupees அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அப்புறமா அத பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பிரிசம்ப்ஷன் யாருடைய ஃபேவர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல சொல்லக்கூடிய விஷயங்கள் பிரசியூம் செய்யப்பட்டு, உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு, அதற்கான முகாந்தரம் இருந்தால் அந்த நபர் தான் அத வந்து என்ன பண்ணணும்? பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்றது. செக்ஷன் 138 இன்டர்ஃபியரன்ஸ் வித் மீட்டர்ஸ் ஆர் ஒர்க்ஸ் ஆஃப் லைசென்சி. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 6 செக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான செக்ஷன்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல இந்த 4 தான். செக்ஷன் 135ல இருந்து 139 வரைக்கும் இப்ப நம்ம பார்த்தது. 138 வரைக்கும் நம்ம பார்த்தது. அடுத்து இருக்கிறது 139 நெக்லிஜென்ட்லி பிரேக்கிங் ஆர் டேமேஜிங் ஒர்க்ஸ். நெக்லிஜென்ட்லி கவனக்குறைவினால் ஒரு சில பாதிப்புகளை உண்டாக்குவது. போன இதுல வந்து என்ன வார்த்தை போட்டிருந்தாங்க? லாஸ்ட் இதுல மேலிஷியஸ்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. இங்க நெக்லிஜென்ட்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு பார்த்த எல்லா செக்ஷனுமே எப்படி ஆரம்பிச்சது? ஹூஎவர் டிஸ்ஆனஸ்ட்லி அப்படிங்கிற விஷயங்கள் ஆரம்பிச்சது. ஏன்னா தெஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது யாரும் தெரியாமல் திருடுவது கிடையாது. ஏதோ ஒரு லாபகத்திற்காக, ஏதாவது ஒரு வகையில் தான் பயன்படுவதற்காக புறம்பான விஷயங்கள், சட்டத்திற்கு புறம்பாக இல்ல யாரோ ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அதன் மூலம் தான் ராங்ஃபுல் கெயின் ஆர் ராங்ஃபுல் ப்ராஃபிட் வந்து அடையறாங்க. சரியா? இப்ப செக்ஷன் 139 நெக்லிஜென்ட்லி பிரேக்கிங் ஆர் டேமேஜிங் ஒர்க்ஸ். whoever negligently breaks, injures, throws down or damages any material connected with the supply of electricity shall be punishable with fine which may extend to 10,000 rupees அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்லிஜென்ட்லி பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்கள்ல விபத்து ஏற்பட்டலாம். விபத்து ஏற்பட்டதுனால அந்த மின் கம்பம் சேதாரம் அடைந்திருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அதற்கு 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் செக்ஷன் 139ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 140 பெனால்டி ஃபார் இன்டென்ஷனலி இன்ஜூரிங் ஒர்க்ஸ். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, whoever with intent to cut off the supply of electricity cuts or injures or attempts to cut or injure any electric supply line or work shall be punishable with fine which may extend to 10,000 rupees அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ வேண்டுமென்றே மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல சில பேர் செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கலாம். அந்த மின்சாரத்தை இன்டென்ஷனலி வேண்டுமென்றே துண்டிப்பது. சில இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட்டமாக நின்று ஒரு பகுதியில என்ன பண்ணிருப்பாங்க, சட்டத்துக்கு புறம்பான செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய அந்த மின் விளக்கு நம்மளுடைய செயலுக்கு பாதகமாக இருக்கு அப்படின்னு நினைச்சு வேண்டுமென்றே அதோடைய இதை வந்து ஏதாவது பண்ணி இது பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 140ல வரும். பெனால்டி ஃபார் இன்டென்ஷனலி இன்ஜூரிங் ஒர்க்ஸ், அதாவது அந்த மின்சாரத்தை துண்டிக்கக்கூடிய அந்த செயல். தென் 141 எக்ஸ்டிங்யூஷிங் பப்ளிக் லேம்ப்ஸ். whoever maliciously extinguishes any public lamp shall be punishable with fine which may extend to 2,000 rupees. எக்ஸ்டிங்யூஷஸ் அப்படின்னா ஒரு பொது பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய அந்த விளக்கு இருக்கு இல்லையா, பல்ப், அந்த இது அதை என்ன பண்றாங்க, முழுவதுமாக எரிய விட்டு அதை வந்து எக்ஸ்டிங்யூஷ் பண்ணிடுறாங்க. அவருடைய பயன்பாட்டை முழுமையாக்கி விடுகிறார்கள், நீர்த்து போக வைத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு கீழே வரும்? செக்ஷன் 141க்கு கீழே வரும். அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து 2,000 rupees. இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே நெக்லிஜென்ட் அண்ட் இன்டென்ஷனல் டேமேஜிங் ஆர் இன்ஜூரிங் த ஒர்க்ஸ். அதுக்கு வந்து 10,000 ரூபாய் அபராதம். Then section 142 punishment for non-compliance of directions by appropriate commission. ஸோ அப்போ
ஒரு அப்ராப்ரியேட் கமிஷன் நீங்க இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவை சரியாக பின்பற்றவில்லை. ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க டெம்பரரி கனெக்ஷன் வாங்கணும். அதுக்கு இவ்வளவு ரூபாய் டெபாசிட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர்ன்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க வீட்ல இருந்து எடுத்து பண்ணக்கூடாது. இல்ல ஏதோ ஒரு இது மாதிரியான கண்டிஷன்ஸ டைரக்ஷன்ஸ குடுக்குறாங்க. அப்ப அத மீறினா அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது செக்ஷன் 142. In case any complaint is filed before the appropriate commission by any person, or if the commission is satisfied that any person has contravened any of the provisions of this act or the rules or regulations made thereunder, or any direction issued by the commission, the appropriate commission may, after giving such person an opportunity of being heard in the matter by order in writing, direct that which without prejudice to any other penalty to which he may be liable under this act, such person shall pay by way of penalty, which shall not exceed 1 lakh rupees for each contravention, and in case of continuing failure, with an additional penalty which may extend to 6,000 rupees for every day during which the failure continues after contravention of first such direction அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அதிகாரம் அந்த அதிகாரிகள் ஒரு உத்தரவை பிறப்பித்து அதை சரியாக பின்பற்றவில்லை என்று சொன்னால் 1,00,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம். ரெகுலரான தண்டனையை தவிர்த்து இதற்கு கீழே 1,00,000 ரூபாய் வரைக்கும் தண்டனையும், மறுபடியும் அவர்கள் அதே தவறை செய்கிறார்கள் என்று தெரிய வரும் பொழுது ஒவ்வொரு நாளிற்கும் 6,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு செக்ஷன் 140 கூட அந்த கமிஷனுடைய உத்தரவை கம்ப்ளை பண்ணாத நபர்களுக்கான தண்டனை. தென் செக்ஷன் 143 பவர் டு அட்ஜுடிகேட். பவர் டு அட்ஜுடிகேட். Section 143 power to adjudicate. Subsection 1. For the purpose of adjudging under this act, the appropriate commission shall appoint any of its members to be an adjudicating officer for holding an inquiry in such manner as may be prescribed by the appropriate government, after giving any person concerned a reasonable opportunity of being heard for the purpose of imposing any penalty அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது சம்பந்தமாக அங்க ஒரு திருட்டு நடந்திருக்கிறது இந்த நிறுவனத்தில் அல்லது அந்த கட்டுமானத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த திருட்டை பற்றின விசாரணைப்பதற்காக அவர்கள் அதற்கான அந்த மாநில அரசு ஒரு அட்ஜுடிகேட்டிங் ஆபீசரை நியமிக்கலாம். அவர் அந்த தரப்பிற்கு எவர் ஒருவர் தவறு செய்தாரோ அவருக்கு உரிய விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பினை வழங்கி உரிய அபராதத்தை விதிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 1. Then subsection 2. While holding an inquiry, the adjudicating officer shall have power to summon and enforce the attendance of any person acquainted with the facts and circumstances of the case to give evidence or produce any document which in the opinion of the officer may be useful for or relevant to the subject matter of the inquiry, and if he is satisfied that a person has failed to comply with the provisions of section 29 or 33 or 43, he may impose such penalty as he thinks fit in accordance with provisions of any of those sections அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அதிகாரி தேவைப்படும் பொழுது இந்த வழக்கோடு இந்த புகாரோடு தொடர்புடைய அந்த நபர்கள் அல்லது அவர்களிடம் இருக்கும் ஆவணங்களை பெறுவதற்கு, அவர்களுடைய சாட்சியங்களை பெறுவதற்கு, அவர்களுடைய அப்பியரன்ஸை என்ன பண்ணலாம், தேவைப்பட்டால் அழைத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 143 பவர் டு அட்ஜுடிகேட். தென் செக்ஷன் 144 ஃபேக்டர்ஸ் டு பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் பை அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர். அந்த மேல சொல்லக்கூடிய அந்த அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர், அதாவது குற்றம் நடந்ததா இல்லையா என்பதை அந்த அறிந்து கொள்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அந்த அதிகாரி எதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, while adjudicating the quantum of penalty, the adjudicating officer shall have regard to the following factors, namely A, the amount of disproportionate gain or unfair advantage wherever quantifiable made as a result of the default. எவ்வளவு ரூபாய் அவர்கள் இந்த நடவடிக்கைகள் மூலியமாக, இந்த திருட்டின் மூலியமாக சம்பாதித்திருக்கிறார்கள் அல்லது லாபம் ஈட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ அல்லது அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்ன அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையோ அவங்க எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து த ரிப்பீட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் த டிஃபால்ட், எத்தனை முறை இதே தவறை அவர்கள் செய்திருக்கிறார்கள், அப்போ அவர்களுக்கு உண்மையிலேயே திருத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுத்தும் பிரயோஜனம் உண்டா, அப்படி இல்லைன்னா நம்ம அதை பனிஷ்மெண்ட்டா இம்போஸ் அதிகமாக பண்ணலாமா அப்படிங்கிற அந்த விஷயங்களை இது பண்றது. தென் செக்ஷன் 145 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார் ஆஃப் சிவில் கோட், ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு விலக்கு அளிக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். No civil court shall have jurisdiction to entertain any suit or proceeding in respect of any matter which an assessing officer referred to in section 126 or an appellate authority referred to in section 127 or the adjudicating officer. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த 143ல அந்த நபர் ஆர்
appointed under this act is empowered by or under this act to determine and no injunction shall be granted by any court or other authority in respect of any action taken or to be taken in persons of any power conferred by or under this act அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அவர்கள் என்ன மாதிரியான இன்ஜெக்ஷன் அல்லது மற்ற உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அசசிங் ஆபீசருக்கு எதிராகவோ அல்லது அந்த அஜுடிகேட்டிங் ஆபீசருக்கு எதிராகவோ என்ன பண்ண முடியாது, அந்த அப்பலட் அத்தாரிட்டிக்கு எதிராகவோ ஒரு சிவில் கோர்ட் என்ன பண்ண முடியாது, ஒரு உறுத்துக்கட்டளை உத்தரவை பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தென் செக்ஷன் 146 பனிஷ்மெண்ட் ஃபார் நான் கம்ப்ளையன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ். ஒரு அஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காரு, அப்ப அதை நான் கம்ப்ளைண்ட், இட் இஸ் நாட் கம்ப்ளைண்ட் ப்ராப்பர்லி, இட் இஸ் நாட் கம்ப்ளைண்ட் டியூட்டி அப்படின்னா அதற்கு என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 146 ப்ரொவைட்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் நான் கம்ப்ளையன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ். என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, whoever fails to comply with any order or direction given under this act within such time as may be specified in the said order or direction or attempts or abates the contravention of the provision or this act or rule or regulation made under it shall be punishable with imprisonment for a term which may extend to 3 months or with fine which may extend to 1 lakh rupees. அந்த கம்ப்ளைன்ஸை சரியான முறையில பின்பற்றல அப்படின்னா 3 மாதங்கள் வரைக்கும் சிறை தண்டனையோ அல்லது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதமோ ஆர் வித் போத் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் அஃபென்ஸ் அண்ட் இன் த கேஸ் ஆஃப் கண்டினியூயிங் ஃபெயிலியர் மறுபடியும் செய்யும் பொழுது வித் அன் அடிஷனல் ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 5,000 rupees for every day during which the failure continues after the conviction of first such offense அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 146. தென் 147 penalties not affect other liabilities. ஸோ இப்போ இந்த மாதிரி விதிக்கக்கூடிய அந்த அபராதங்கள் வந்து மற்ற ப்ரொவிஷனுக்கு கீழே நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்றது செக்ஷன் 147. தென் 149 is with regard to offenses by companies. ஸோ அந்த கம்பெனிஸ்ல யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, who is in charge and responsible for the conduct of the business of the company shall be deemed guilty of the offense and shall be liable to be proceeded. அப்ப அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நிறுவனராக ஸ்தாபனராக இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது. அதனுடைய அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த அதனுடைய பிசினஸ் இதுல தொடர்புடையவர்கள் யாரோ, முக்கியமான ஒரு செயல்பாட்டாளர் யாரோ அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு ப்ராப்பர் கேர் எடுத்து அல்லது அவருடைய விஷயத்திற்கு தெரியாமல் அவருக்கு தெரியாமல் இது நடக்கும் பொழுது அப்போ அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த நபர் யாராக இருந்தாலும் அது மட்டும் இல்ல, இந்த நபரோட சேர்த்து அந்த கம்பெனியோட அந்த முக்கியமான நபர்கள் இருக்காங்க இல்லையா, டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரி ஆர் எனி அதர் ஆபீசர், அவர்களும் ஹேண்ட் இன் கிளவாக கைகோர்ந்து இந்த விஷயத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது செக்ஷன் 149. தென் செக்ஷன் 150 இஸ் அபேட்மெண்ட். அபேட்மெண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஐபிசில செக்ஷன் 107ல நம்ம பார்த்திருப்போம். அபேட்மெண்ட் அப்படிங்கிறது who is instigating an offense அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த செக்ஷன் 150 என்ன சொல்றதுன்னா, whoever involves in the abatement of the above mentioned offenses would be liable or held responsible for the same punishment as one who has done that offense. சரியா? இதேதான் வந்து இந்த போர்டு அல்லது இபி போர்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அல்லது வேற இந்த கமிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வேலையே பயிரை மேய்ந்த போது அதே மாதிரி அபேட்மெண்ட்ல ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு என்ன தண்டனையோ அதே அளவு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து 3 வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிப்பதற்கான விஷயங்கள் வழங்கப்படும். இதை தவிர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு உடந்தையா இருக்கவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்றது, இது கான்ட்ராக்டரோ அல்லது சூப்பர்வைசரோ அல்லது மற்றவர்களுடைய உடந்தையாக நடந்திருந்தால் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குவது. இதை பத்தி சொல்றது செக்ஷன் 150. தென் செக்ஷன் 151 இஸ் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யார் இந்த விஷயத்துல ஒரு புகார் கொடுக்கலாம், ஒரு கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 151. என்ன அப்படின்னு பார்ப்போம். காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ். நோ கோர்ட் ஷால் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் except upon a complaint in writing made by appropriate government or appropriate commission or any of their officer authorized by them
or chief electrical inspector or an electrical inspector or licensee or the generating company as the case may be for this purpose அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Provided that the court may also take cognizance of an offense punishable under this act upon a report of police officer filed under section 173 of Code of CRPC. அப்போ அந்த புகாரின் மீது காவல்துறையின் அதிகாரிகள் நடவடிக்கையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதன் மூலியமாக கூட காக்னிசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Provided that a special court constituted under section 153 shall be competent to take cognizance of an offense without the accused being committed to it for trial. Committal proceedings இல்லாம இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காவல்துறை அதிகாரிகளும் இந்த பிரிவின் கீழே நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆகவும் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் ஆகவும் கருதப்படும். அதுக்கு அடுத்து காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் அதை பத்தி செக்ஷன் 152ல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காம்பவுண்டிங் பண்ண முடியுமா? இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் எதெல்லாம் குற்றம், இதுல யார் யார் செய்த குற்றம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த குற்றத்தை நம்ம சமரசமாக கணிக்கிட முடியுமானா செக்ஷன் 152ல சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டேபிள் செக்ஷன் 152ல there is a table which says how much of the amount அப்படின்னு சொல்லிட்டு rate at which the sum of money for compounding to be collected per kilowatt என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, with regard to industrial service 20,000 rupees, commercial service 10,000 rupees, agriculture service 2,000 rupees, other service 4,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளை இது பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அதன் அடிப்படையில என்ன பண்ணலாம், அவங்க ஏற்றுக்கொண்டால் அப்படின்னா காம்பவுண்டிங் பொலிஷனை போடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது இட் அமௌண்ட்ஸ் டு அக்விட்டல் அண்டர் செக்ஷன் 300 ஆஃப் சிஆர்பிசி. ஸோ திஸ் இஸ் வாட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட். சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், மெயினா செக்ஷன் 135 theft of electricity, then 136 theft of electrical lines and other things. அதுக்கு அடுத்து 137 punishment for receiving stolen property, 138 வந்து interference with meters work or licensee. அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்லிஜென்ட்டா பண்ணக்கூடிய தவறு 139ல, 140ல இன்டென்ஷனலி டூயிங் தட் ஆக்ட், அப்புறம் 141 வந்து பப்ளிக் லேம்ப்ஸை எக்ஸ்டிங்விஷ் பண்றது, அதுக்கு வந்து 2000 rupees வந்து பெனால்டி அப்படிங்கிறது பார்த்தோம். மற்ற விஷயங்கள்லாம் 10,000 ரூபாய் அபராதம் பார்த்தோம். இதுக்கு அடுத்து வந்து 142ல அப்ராப்ரியேட் கமிஷனோட டைரக்ஷனை அப்ளை பண்ணல அப்படின்னா அதற்கு என்ன தண்டனை, அப்புறமா 143 144லாம் அஜுடிகேஷன், அதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் கோர்ட்டுடைய பவர்ஸ், அந்த மற்ற விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் உடைய ஒரு சாராம்சம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.